நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் குரு முருகன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா என்ன, ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா என்ன, அதனால் நமக்கு எதுவும் பயன் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எல்லா தொழில்களுக்குமே அது செட் ஆகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றத குறித்தான என்னுடைய பார்வையை உங்களிடத்தில் சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்ற போது, இப்போது நீங்கள் ஒரு சிட்டியில் நிலம் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு வேணும், நிலத்தை விற்று வீடு கட்டணும் அப்படின்ற பிளான் பண்ணுறீங்க. சில பேருக்கு நிலத்தை விற்க வேண்டாம், ஆனால் நமக்கு இதே நிலத்தில் நம்ம இருக்கணும், ஆனால் நமக்கு வீடும் வேணும், லோனும் போடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன, கம்பும் உடையக்கூடாது, பாம்பும் சாகணும். ஸோ இந்த மாதிரி நினைக்கக்கூடிய மென்டாலிட்டியில் இருக்கிறக்கூடியவங்களுக்காக வந்தது தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணின்னு வச்சுக்கிடுவோமே. எப்படி அப்படின்னு சொன்னால், உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையான பில்டர் இருக்கிறார் அப்படின்னா, அவரிடத்தில் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிற போது நீங்கள் நிலம் கொடுக்குறீங்க, அவர் பணம் கொடுக்குறாரு, சேர்ந்து கட்டுறீங்க, கட்டி நீங்கள் அதை வியாபாரப்படுத்துகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு கிரவுண்டும்பாங்க, அரை கிரவுண்டும்பாங்க, 2 கிரவுண்டும்பாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள். சில இடத்துல சென்ட்டும்பாங்க, சில ஊர்களில் குழி அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டு உங்கள்கிட்ட இருக்குது, அப்ரூவ்டு லேண்டாக இருக்குது, வீட்டு மனைக்கு ஏற்ற இடமா இருக்குது. அப்போ இந்த இடத்த நீங்கள் விற்காமல் அதிலே உங்களுக்கு வீடு கட்டணும், அதே சமயத்தில் லாபமும் கொண்டு வரணும்னு நினைக்கிற போது ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாரு, உங்களை நம்பி பணம் போட்டு அதில் வீடு கட்டுறாரு, அப்பார்ட்மெண்ட்டு ஸ்டோரி கட்டுறாரு. 5 மாடி, 10 மாடி, 8 மாடி, இல்லை 4 மாடி, அந்த நிலத்தில் எவ்வளவு தூரத்திற்கு அரசாங்கம் அனுமதிக்குதோ அதில் கட்டுறாரு. கட்டிட்டு உங்களுடைய பங்குக்கு ஒரு வீட்டையோ அல்லது 2 வீட்டையோ கொடுத்துட்டு மீதம் இருக்கிறத அவர் விற்பனை செஞ்சிடறாரு. அவர் போட்ட லாபத்தை எடுத்துக்கிறாரு. நீங்கள் நிலம் கொடுத்ததுனால உங்களுக்கான உரிமையாக அந்த வீட்டை கொடுத்துட்றாரு. இது கேட்குறதுலாம் இருக்கு இல்லையா? நீங்கள் உமியை கொண்டு வரீங்க, அவர் அரிசியை கொண்டு வராரு, 2 பேரும் ஒன்றா கொட்டி அப்படி உட்காந்து ஊதி சாப்பிட்டு உங்கள் 2 பேருக்கும் அரிசியை பங்கு வச்சுக்கிற மாதிரி கேட்குறது ஈஸியாக இருக்கும். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராமில் நிறைய சீட்டிங்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீட்டிங் எப்படிப்பா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தின் உரிமையாளர் ஒரு கட்டத்திற்கு மேலே பேராசை பிடித்த நபராக மாறிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் நிலத்தின் உரிமையாளர் வச்சுக்கிடுவோமே, நீங்கள் கட்டடம் கட்டக்கூடிய நபராக இருக்கிறீங்க, என்ன நம்பி பணம் போடணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், ஆரம்பத்தில் சரின்றேன். ஒரு கட்டத்திற்கு மேலே நம்ம இடம் கொடுக்குறோம், அவர் வெறும் பில்டிங் தானே கட்டுறாரு, அப்போ அவருக்கு இத்தனை கோடி லாபமா, நமக்கு இவ்வளவு தானா அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஹியூமன் சைக்காலஜி தானே. 4 பேர் 4 விதமாக சொல்லி கொடுப்பேன். அப்புறம் என்ன ஆகும், நிலம் ஓம் பேரில் இருக்குல்ல, அவர் கெட்டவே இல்லை, உனக்கு பணமே தரல அப்படின்றது போல் நீ சித்து விளையாட்டு பண்ணிடு அப்படின்றது போலக்கார வேலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றதில் சேஃப்டி இருக்குதா இன்வெஸ்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி 50-50 சான்ஸ் தான் இருக்குது. அப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராமில் 2 பேருமே மனக்கசப்பு இல்லாமல் தெளிவாக பண்ணிக்கணும்னா சில வழிமுறைகளை பல பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிலம் வச்சுருக்கிறீங்க, அவர் கட்டடம் கட்டக்கூடிய தொழில் செய்கிறாரு. அப்போது 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க. இந்த ஒப்பந்தத்தை அரசுக்கு வரி கட்டி பதிவு பண்ணிக்கிறீங்க, சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராமில் பணம் போட்டிருக்கிற நபர் என்ன செய்வார், இந்த சொத்தை நீங்கள் யாருக்கு வித்துறக்கூடாதுங்கிறதுக்காக தடங்கல் மனு அப்படின்ற ஒன்று கொடுத்தும் வச்சுருவார். சில நேரங்களில் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம் அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி சில வங்கிகள் கடன் கொடுக்குது, கட்டடம் கட்டுறதுக்கு கடன் கொடுக்கறதுனால ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராமோட அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு, அந்த பதிவு பண்ண அக்ரிமெண்ட்டை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, வங்கியில் கடனும் வாங்கிக்கிறாரு. அப்படின்னா இந்த நபர், இந்த பணம் போட்ட கட்டடம் கட்டக்கூடிய அந்த பில்டருடைய அனுமதியின்றி நிலத்தின் உரிமையாளர் எந்த சொத்தையும் யாருக்கும் விற்க முடியாது. அப்போது இது ஒரு வகையான சேஃப்டி. இன்னொரு பக்கம் நிலத்தின் உரிமையாளருக்கு சில பயம் இருக்கும். நாம் நிலம் கொடுத்தோம், அவர் இஷ்டத்துக்கு கட்டிட்டு நமக்கு என்னமே சரியாக பங்கு தரலையே அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்பு இதில் என்ன கட்டடம் கட்ட போகிறோம், எத்தனை மாடி கட்ட போகிறோம், நான் வெறும் நிலத்தை மட்டும்தான் கொடுக்குறேன்னா, நிலத்துடன் சேர்ந்து பணமும் அல்லது என்னுடைய உழைப்பையும் கொடுக்குறேன்னா, உழைப்புக்கு ஊதியம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அல்லது இந்த உழைப்புக்கு தக்கற வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தர்றேன்னு சொல்கிறாரா, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டு அக்ரிமெண்ட்டாக பொறுமையாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி எல்லாத்தையும் டைப் பண்ணி அவர்கிட்ட சைன் பண்ணி வாங்கிக்கணும்.
அதையும் முடிஞ்சால் பதிவு பண்ணிக்கணும். இப்போது நிலத்தின் உரிமையாளருக்கு ஒரு விதமான அச்சம் முதல்ல குறைஞ்சிரும். ஏன்னா நிலம் அவர்கிட்ட இருக்குது, அவர் சைன் பண்ணாதான் ப்ராப்பர்ட்டி இன்னொரு நபருக்கு மாறும். அந்த வாங்குகிற நபர் கடன் வாங்கி அப்படியே வாங்கிக்க முடியும். நிலத்தின் உரிமையாளர் 99 விழுக்காடு பாதுகாப்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் பணம் போட்ட நபருக்கு தான் பாதுகாப்பு கம்மியாக இருக்குது இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராமில். இது மெட்ரோ சிட்டிஸில் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்க. நான் கிராமப்புற பகுதியாக இருக்கேன், இல்லை வளர்ந்த ஒரு நகராட்சி பகுதியில் இருக்கேன். எனக்கு எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம்லாம் கிடையாதுங்க. எனக்கு இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராம்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 விதமாக பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு உங்கள்கிட்ட ஒரு 5 சென்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. 5 சென்ட் இடம், கிராமப்புறங்களில் நம்ம சென்ட்டு தான் சொல்கிறோம், மெட்ரோ சிட்டியில் மட்டும் தான் ஸ்கொயர் ஃபீட்டு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது. இந்த 5 சென்ட் இடத்த 2ஆக பிரித்தா 2 வீடு கட்டிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இல்லை. அப்போ இந்த நிலத்தை மொத்தமாக விற்கிறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த 2.5 சென்ட் நிலத்தை அல்லது 2 சென்ட் நிலத்தை நீங்கள் அவருக்கு விற்பனை செஞ்சு மீதி இருக்கிற 3 சென்ட்டோ அல்லது 2.5 சென்ட் நிலத்துலையோ இந்த பணத்திற்கு பதிலாக எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை பில்டு பண்ணி அதன் மூலமாக பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராம் தான். இந்த நீங்கள் 2 சென்ட் இடத்த அல்லது 2.5 சென்ட் இடத்த அந்த பில்டர்கிட்ட விற்றுட்டீங்க, அது பணத்திற்கு ஈடாக உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துறாரு. ஒரே டைத்தில் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கம்மியாகும், அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் நிலத்தில் நீங்கள் விருப்பப்பட்டபடி அப்படி அமையாது. பெரும்பாலும் அந்த பணத்திற்கு எந்த விதமான வீடு கட்ட முடியுமோ அதை கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு டைப்பில் ஜாயிண்ட் வென்ச்சர் பண்ணலாம். இது ரியல் எஸ்டேட் தொழிலில் கட்டடம் கட்டுறதுக்கு இல்லைங்க. எனக்கு கட்டடம் கட்டுற மாதிரி நிலமெல்லாம் இல்லை. ஆனால் ஹைவேயில் ரோடு ஃபேஸில் முக்கியமான இடத்துல என்கிட்ட இடம் இருக்குது. நான் இதில் ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக அந்த பிராண்டு கிடையாது. ஒரு A to B அப்படின்னு வச்சுக்கிடுங்க, அடையார் ஆனந்தபவன் வச்சுக்கிடுங்க, இல்லை சரவணபவன் வச்சுக்கிடுங்க, இல்லைனா ஒவ்வொரு ஊர்களையும் பிரபலமான டீ ஸ்டால், ஹோட்டல்ஸ், ஹைவே ரெஸ்டாரண்ட் இருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டு அந்த நடத்தக்கூடிய நிறுவனருக்கு ஹைவே ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு செக் போஸ்ட் ஏரியா அல்லது குறிப்பிட்ட ஒரு டோல்கேட் ஏரியா அல்லது குறிப்பிட்ட ஒரு காலேஜ் பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும். ஆனால் அங்கே லேண்ட் இருக்காது. உங்கள்கிட்ட லேண்ட் இருக்கும். இந்த லேண்டை நீங்கள் அவர்கிட்ட இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராம் மூலமாக அக்ரிமெண்ட் மூலமாக நீங்களும் சம்பாரிச்சிக்க முடியும், அவருக்கும் வருமானத்தை கொடுத்துட முடியும். சில பேர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, தரையை மட்டும் தரை வாடகையை ஒரு சென்ட்டுக்கு அல்லது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்ற மாதிரி வாடகை கொடுத்து மாதம் வாடகை மட்டும் வாங்கிக்குவாங்க. பிஸ்னஸ் நடக்குது நடக்கலை எனக்கு வாடகைன்னு வாங்கிக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட ஒர்க்கிங் பார்ட்னர் ப்ளஸ் ஜாயிண்ட் வென்ச்சர் இந்த இடமும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஒர்க்கிங் பார்ட்னராக நானே வந்துடுறேன், எனக்கு நீங்கள் ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராமில் சேர்த்துக்கங்க. அப்போ நிலம் அவரோட ஆயிடுது, பணத்தை அந்த டீ ஸ்டால் அல்லது ஹைவே ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடியவர் பணத்தை போட்டு கட்டடத்தை கட்டிடுறாரு. நீங்கள் அதை பராமரிப்பு வேலைகள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஸ்கில் என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கான ஒரு ஊதியத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றாரு. இந்த நிலத்திற்கான வாடகை அல்லது இந்த லாபத்தில் இத்தனை சதவீதம் அப்படின்றத கொடுத்துட்றாரு. இந்த மாதிரியும் ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராமில் வரலாம். ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் உங்கள்கிட்ட இருக்கணுங்க, அதுக்கு மேலே எந்த தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட நபர் உங்களிடத்தில் நிலத்தை வாங்காமலே ஒப்பந்த அடிப்படையில் தொழில் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டா, தொழில் பண்ணக்கூடிய முதலாளி ஒத்துக்கிட்டா பண்ணலாம். அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படின்ற கான்செப்ட் பொருந்தும். ஆனால் பொதுவாக ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற தொழில்களில் அந்த லேண்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது எல்லா பக்கமும் கிடச்சிரும். நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள்கிட்ட இடம் இருக்குது, வாங்க நாங்கள் ஜாயிண்ட் வென்ச்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொன்னிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா அது லாங் ரன் பிஸ்னஸாக இருக்குது. அப்போது நீங்கள் அதில் சில ஏதாவது மனக்கசப்பில் வேலை பண்ணி விட்டிங்கன்னா பணம் போட்ட நபருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால் அவர் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கிறீங்க, அதில் ரைஸ் மில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் பணம் போட்டவருக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட தொல்லை எதுக்கு, நான் சொந்தமாக இடம் வாங்கி பண்ணிக்கிறேன் அப்படின்ற முடிவு எடுத்துருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் ப்ரோக்ராம் அங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது. அங்கெல்லாம் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் பெரும்பாலும் எங்கே சக்ஸஸ் ஆகுதுன்னா ரியல் எஸ்டேட்டில் சக்ஸஸ் ஆகுது. ஏன் சக்ஸஸ் ஆகுதுன்னா, எல்லா லேண்ட் ஓனர்ஸுமே லேண்டை விற்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது. அதே சமயத்தில் நம்ம நிலத்திலே நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் கட்டடம் கட்டி சேல் பண்ணட்டும், நமக்கு 2 வீடு கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு என்ன இருக்கும். சில பேர் நினைப்பாங்க, நான் லேண்டை கொடுத்துட்றேன், எனக்கு லாபத்தில் இத்தனை சதவீதம் கொடுத்துருங்க, எனக்கு இதில் வீடெல்லாம் வேண்டாம், லாபத்தில் ஒரு 25% கொடுத்துருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சேல் பண்ணுவோம், என்ன ப்ரைஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்லாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ ஜாயிண்ட் வென்ச்சருங்கிறது பெரும்பாலும் ஹிட்டாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா
ரியல் எஸ்டேட்டு தான். அது மெட்ரோ சிட்டிஸில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 15-25 ஆண்டுகளில் எல்லா கிராமங்கள்லையுமே கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துடும். இப்போது அந்த ஜாயிண்ட் வெஞ்சருங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஏறக்குறைய புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எந்த பிஸ்னஸில் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும், என்கிட்ட நிலம் இருக்குது ஆனால் இந்த பிஸ்னஸுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கு லேண்டு இருந்தால் பண்ணிக்கலாமா அப்படின்ற எண்ணமும் அவங்களும் கற்றுக்கிட்டோம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.